நான் பெரியாண்டி மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சண்டை கோழியை கூட்டிட்டு போய் ஐயனார் கோயில பொங்க வச்சு ஒரு நாள் தங்கிட்டும் வந்தாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பரமா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ரிஷி அங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு திமிரு! அவன் உன்னை கொல்ல பார்த்தான். அண்ணா, அவனை விடாதண்ணா. தங்கச்சிமா, அவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவனே ஒரு செத்த பாம்பு. பேசுறதெல்லாம் வேஸ்ட். நீ விடு, நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கோழி, என்னாச்சு? நானும் கோயில்ல இருந்து கிளம்புனதுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்கிய. உடம்பு எதுவும் சரியில்லையா? அண்ணே, அவளுக்கு தான் கோயில்ல ஒரு குடும்பமே கிடைச்சிருச்சே. அவங்களெல்லாம் பிரிஞ்சு வந்த வேதனையா இருக்கும். ஏய், சும்மா இருக்க மாட்ட? ஏய், படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரமா, போயிட்டு வந்த களைப்பு, அவ்வளவுதான். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன். சண்டைக்கோழி கூட்டியா? இல்ல. இவங்களே வந்துட்டாங்க. இவங்களை ஒரு வழி பண்றேன்னு போன அந்த ரிஷி என்னான்னு தெரியலையே. கோயிலுக்கு ரிஷி வந்தாரா என்ன? நாங்க கோவிலுக்கு போன விஷயத்த நீங்க தானே அவங்க கிட்ட சொன்னது? ஐயோ, எதேச்சியா இங்க வந்தாரு. என்ன வீடே காலியா இருக்கு, யாருமே இல்லையான்னு கேட்டாரு. அதனாலதான் சொன்னேன். எது? வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிருக்குன்னு சொல்லாம கோயில் அட்ரஸ் வரைக்கும் கொடுக்கறதெல்லாம் எதர்ச்சியா பண்ணியாமா? உனக்கு என்ன சந்தேகப்படலன்னா தூக்கம் வராதுலடி. கோயில்ல ரிஷிக்கு ஏதாவது ஆச்சு? ஏன், ஏதாவது ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. நீல திருந்தவே மாட்டியாமா? நான் என்ன தப்பு பண்ண திருந்தறதுக்கு? இங்க பாருங்க, நான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். ஏய் இளமதி, என்னையே எச்சரிச்சுட்டு போறியா? உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடக்கூடாதா? உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தாதானடி. இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு வாழ்க்கைய நான் அமைய விட மாட்டேன்டி.